தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஸ்கூல் சிராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸுங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேபி அந்த 15 இயர்ஸ் பார்த்தோன்னா உங்களோட டீன்ஸில் இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய 20ஸில் இருக்கலாம், 30s 40s 50s 60s ஈவன் அட் 90ஸில் கூட இருக்கலாம். டசன்ட் மேட்டர். ஏன்னா ஏன் 90s வரைக்கும் போனோன்னா 65 70க்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா சாதித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்குது. மேட்ரு இங்கே என்ன அப்படின்னா ஒரு 15 வருஷம் தேவைங்க. அந்த 15 வருஷம் பார்த்தோன்னா தொடர்ந்து இருக்கணும், கேப்பே விடாமல் அந்த 15 வருஷத்தோடைய ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த 15 வருஷம் ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் லைஃப் லாங் வரும். நம்ம போனதுக்கப்புறமும் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன் அந்த 15 வருஷம்? இந்த இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டுலத்தை உருட்டி விட்டு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 10th 12thலாம் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. கெலீலியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த பெண்டுலத்தை கண்டுபிடிச்சார். அது மூலிமா தான் பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் பார்த்தோன்னா 1584 தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலீலியோ அதை கண்டுபிடிச்சார். அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த தியரி கரெக்டாக பேப்பரில் ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது வயசு பார்த்தோன்னா வருஷம் பார்த்தோன்னா 1602. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 15 வருஷம் அதில் உழைப்பு கொடுத்துருக்காரு. 15 வருஷம் அந்த ரிசர்ச் பின்னாடி அவர் வேலை செஞ்சுருக்காரு. இதே மாதிரி பார்த்தோன்னா 1655 ஐசாக் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் இருக்காரு. நியூட்டன் பார்த்தோன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் இழுத்து விட்டோன்னா எவ்வளோ தூரம் நீ இழுக்கிறியோ அவ்வளோ வேகம் அங்கே போய் அடிக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, தேர்டில் அதுதான் இன்வர்ஸ் ஸ்கொயர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னா 1670 தான் அந்த லாவே கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆரம்பித்தது 1655, முடிவு செஞ்சது 1670. இன்னும் பல வேலைகள், இன்னும் பல சாதனையாளர்கள், இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க, பல துறைகள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு 15 வருஷத்தை அதில் செலவு பண்ணியிருக்காங்க. இது எனக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். நானே என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் தான்டா வாழ்க்கையில் தேவை, வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது 10 பத்தாது 15 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. 15க்கு அப்புறம் தேவைப்படாது. ஏன்னா பாதி கிணறுல தாண்டினாலே அதோட ருசி தெரிஞ்சிருமில்ல. ஸோ அது மூலியமாக தான். நம்பர் 1 டெய்லி ஹேபிட்ஸுங்க. உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸில் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது 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 ஒரு வேலை வருது, அதை உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். இல்லை அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை அது இறக்கி விட்டுரும். யார்? நீங்களே என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை ரொம்ப அதிகமாக குறைச்சிக்குவீங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். வேலையை கரெக்டாக செய்கிற ட்ரை பண்ணுங்கள். வேலையை தள்ளி மட்டும் போடாதீங்க. தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வரும். சரி, நான் எப்போயாவது ஒரு 2 டைம் 4 டைம் நான் தள்ளி போட்டாலும் என் மேலே எனக்கு சந்தேகம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம மூளை எதை விரும்பும் அப்படின்னா பேட்டர்ன்ஸை விரும்பும். பேட்டர்ன்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா ஒரு 3 சீட்டர் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த 3 சீட்டரில் ஒரு கார்னர் தான் நம்ம உட்காருவோம். எப்போவுமே அந்த சைடு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். நடுவில் ஒரு சில பேர் உட்காரவங்களா இருப்பாங்க, பின்னாடி ஒரு சில பேர் உட்காரவங்களா இருப்பாங்க, முன்னாடி ஒரு சில லேடிஸ் உட்காரவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அதே பேட்டர்ன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு பேட்டர்ன்ஸ் அவ்வளோ பிடிக்கும். பிரெயின் லவ்ஸ் பேட்டர்ன். இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அது என்ன ஆயிரும் அப்படின்னா அது செட் ஆகிட்டு அதோட வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இது ஆரம்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வேலை, ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் லைக் ப்ராக்டிஸ் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு எஃபோர்ட்லெஸ்ஸாக போய் முடிஞ்சிடும். அந்த வேலையை நான் ஒரு 10 வாட்டி செய்கிறேன், ஒரு 15வது வாட்டி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா அது போக ஆரம்பிச்சிடும். அதோட ப்ரொடக்டிவிட்டிக்கு அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நான் கொடுத்த எனர்ஜி பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது பின்னாடி ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த பேட்டர்ன் செட் ஆகணும்ல, அதுக்காக தான் அந்த கஷ்டம். இதே இந்த பக்கம் நான் பிரேக் பண்ணி அப்புறம் பண்ணலாம், தள்ளி போடுறது வேண்டாம், அந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷன்லேயே இருந்துட்டு அப்படின்னா என் மூளை என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த பேட்டர்னை பிடிச்சிடும். இப்போது என் மூளை அந்த பேட்டர்னை பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை பிரேக் பண்ணவே முடியாதுங்க. எப்படி இது எஃபோர்ட்லெஸ்ஸாக இது ப்ரொடக்ஷன் ஆகுதோ அது மாதிரி இது எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலுமே என்ன ஆகும்னா இது பிரேக் பண்ணவே முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் 21 நாளில் பண்ணால் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும், 48 நாளில் பண்ணால் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும், 90 நாளில். வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒரு நாள் பேட்டர்ன்லேருந்து நீ வெளியே வந்தாலும் வேறு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகமாக உங்கள் பேட்டர்னுக்குள்ளே இருக்கீங்களோ
அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லதாகவே போய் முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் மூடு வந்து பூஸ்ட் ஆகுங்க. ஒரு நல்ல ஒரு ரெசிலியன்ஸ் கிடைக்கும். ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் வேலை பண்ணி நல்லா சந்தோஷமாக முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் உங்களை இன்னும் என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா, பூஸ்ட் பண்ண வைக்கும். இதே ஒரு வேலை வருது, அந்த வேலையை நான் செய்யலை, ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நான் தள்ளி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும். என் மேலே எனக்கு ட்ரஸ்ட்டு போயிடும். ஸோ நான் அதிகமாக என்ன ஆரம்பிப்பேன் அப்படின்னா, பேனிக்லேயே தான் இருக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்காக மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேலை வந்துச்சு அப்படின்னா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி கமிட்மெண்ட்ஸ் அப்பப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, நிறைவு செஞ்சுருங்க. ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி தான் இங்கே முக்கியம். வேறு எதுவுமே என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு உழைப்பு, உங்களோட டார்கெட் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவால்ல. அத சிறுசு பண்ணுங்க. அத ரொம்ப சிறுசு பண்ணி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு போகறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப்சென்ட் மட்டும் தாங்க இருக்கக்கூடாது. வித்தவுட் ஆப்சன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, போயிட்டே இருக்கணும். எவ்வளோ குவாலிட்டியான ஒர்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோங்கிறது டசன்ட் மேட்டர். எவ்வளோ குவான்டிட்டியான ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றோங்கிறதும் டசன்ட் மேட்டர். நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கோமா? வெதர் வி ஆர் இன்டு இட். அந்த கேமுக்குள்ளே இருக்கோமா? அந்த ஒர்க்குக்குள்ளே இருக்கோமா? அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோமா? அப்படிங்கிறது மட்டுமே என்னதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் கமிட்மெண்ட் இங்கே ரொம்ப வேணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போய் நான் சேர்றேன். நான் ஒரு பைக் வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன். மாதம் ஒரு 10,000 15,000 லோன் கட்டணும் அப்படின்னா, அந்த வேலையே எனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. வண்டி தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், அது ஓட ஆரம்பிப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மாட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ருட்டீன்ஸ் இருக்குது, டாஸ்க் இருக்குது. அதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரியான ஒரு மாட்டுதலுக்குள்ளே போய் நீங்கள் நிற்க போகிறீங்க. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்டா, இன்னைக்கு ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும்னா, இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய பில்டிங், டாப் பில்டிங் வந்து அவ்வளோ ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 15 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 15 இயர்ஸ் எந்த 15 இயர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கோல், அந்த பர்ப்பஸ். இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா, அந்த கமிட்மெண்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து அது உங்களை இழுத்துட்டு போகும். ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வேளை நீங்கள் செய்கிற வேலை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதில் ஒரு பர்ப்பஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா, அந்த சென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லைன்னா, நீங்கள் பாதியில் மாட்டிடுவீங்க. கரெக்டாக ஒரு 7 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும். அந்த இடத்துல பாதியில் நீங்கள் என்ன ஆயிருவீங்க அப்படின்னா மாட்டிடுவீங்க. ஸோ பர்ப்பஸை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பர்ப்பஸ் மட்டும்தான் உங்களை என்ன பண்ண வைக்கும்னா, கரெக்டான இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆனால் அந்த கரெக்டான இடத்துல போய் நிற்கிறதுக்கு என்ன தேவைன்னா, டெய்லி ஆக்ஷன்ஸ். டாஸ்க் வருது, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க்கை தள்ளி போடவே கூடாது. தள்ளி போடுறது தான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பிஹேவியர். பாசிட்டிவிட்டி பார்த்தோன்னா அது பண்ணுறது, நெகட்டிவிட்டி பார்த்தோன்னா அதுலேருந்து நம்ம வந்து தள்ளி போகிறது. ஆஃபே எடுக்காமல் இங்கே 15 வருஷம் யார் ஓடுறாங்களோ அவனால் மட்டும்தாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாளைக்கு அவங்க நினைக்கிற இடத்துல அவனால் சிம்மாசனத்தில் உட்கார முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 15 எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த 15ஓட இன்பிட்வீனில் கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ் அண்ட் செல்ஃப் எம்பவர்மெண்ட் வீடியோஸ் அண்ட் ஹியர் அண்ட் தேர் சம் பேரண்டிங் வீடியோஸும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இஃப் யூ விஷ், இஃப் யூ ஹேட் டைம், அதையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்கூல் சிராஸ். ஸ்டே டியூன்ட்.